ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறேன், நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டு மீதி இருக்க டைமில் என்னென்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்மளோட கையில் இருக்குது. அதில் நம்மளுக்கு நம்மளோட ஹெல்த்துக்காக முக்கியம் நம்மளோட ஸ்லீப் நல்லா தூங்கணும். அதில் 9 மணிலேருந்து நைட்டு நான் 9 மணிக்கு தூங்கிடுவேன். 9 மணிக்கு காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதனால் வரை எந்திரிக்கலை, இனிமேல் நான் எந்திரிக்க போகிறேன். காலையில் 4 to 6 நான் தமிழ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு காலையில் எந்திரிச்சது படிக்கணும்னு நினைப்பாங்க. நான் தமிழில் நான் இம்பார்ட்டன்ட், எப்போதுமே நான் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால் காலையில் 4 to 6 எனக்கு பாப்பா இருக்கிறனால காலையில் இந்த 4 to 6 தான் எனக்கு பாப்பா கொஞ்சம் தூங்கிடுவாங்க. அந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். 6 to 10 எனக்கு வேலை இருக்குங்க, கண்டிப்பாக வேலை இருக்கும். சாப்பாடு பண்ணணும், எல்லா வேலையும் இருக்கும், நிறைய வேலைகள் இந்த 6 to 10 இருக்கணும். பாப்பாவை பார்த்துக்கணும், பாப்பா எந்திரிச்சிருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும், அவங்கள கேர் பண்ணிக்கணும், எல்லாமே இந்த இதில் இருக்கும். 10 to 12 அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. இந்த 10 to 12 தூங்குறப்போ நான் கொஞ்சம் படிப்பேன். அது திரும்ப 12 to 2 எனக்கு வேலை இருக்கும், சாப்பாடு பண்ணுவேன். திரும்ப பாப்பா எந்திரிச்சிருவாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட்றது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடும். அப்புறம் 2 to 4 ஜிகேன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை நான் இதில் ஜிகேனாலும் படிப்பேன், இல்லைன்னா மேக்ஸ்னாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 4 to 6 திரும்ப இதில் வேலை இருக்கும், சாப்பாடு பண்ணணும், பாப்பாவை பார்த்துக்கணும், பாப்பாவை குளிக்க வைக்கணும், அந்த மாதிரி வேலைகள் இருக்கும்னு நினச்சிருக்கேன். 6 to 8 பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. அந்த டைமில் நான் மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸு இதை நான் வச்சு மாற்றி பார்க்கலான்னு நினச்சிருக்கேன். ஒருவேளை இங்கே எனக்கு மேக்ஸு இங்கே இல்லைன்னு ஜிகே, இந்த மாதிரி மாற்றி பார்க்க போகிறேன். 8 to 9 நாங்கள் சாப்பிடணும். நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது செல்ஃப் கேர் ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப நாங்கள் தூங்குறதுக்கு டைம் இருக்கும். இப்படி தாங்க எனக்கு அப்போ படிக்கிறதுக்குன்னு டைம் பார்த்தா இதில் ஒரு 2 மணி நேரம் இருக்குது, இதில் ஒரு 2 மணி நேரம் இருக்குது, இதில் ஒரு 2 மணி நேரம் இருக்குது, இது ஒரு 2 மணி நேரம், 2, 4, 6, 8 மணி நேரம் டோட்டலாக இருக்குது. இந்த 8 மணி நேரத்தில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். இந்த 6 to 10, இந்த 12 to 2, இந்த 4 to 6 ஒர்க்குன்னு போட்டு வச்சுருக்கேன், வேலைகள் இருக்கும். ஒருவேளை அந்த டைமில் கூட எனக்கு கிடைக்கிற டைம் இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது நான் யூடியூப்பில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நான் நோட்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுருவேன். இதுதாங்க நான் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தமிழுக்கு நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா 6th to 10th ஸ்கூல் புக்கு, நியூ அண்ட் ஓல்டு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படித்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நல்லா படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். 6th to 10th 11th 12th சிலபஸ் வச்சு நான் படிக்க போகிறேன். ஃபுல்லாக என்னால் படிக்க முடியாது, 11th and 12th நான் படிக்கலை, சிலபஸ் வச்சு படிக்க போகிறேன். அப்புறம் டிஎன்பிசி சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக பார்க்க போகிறோம். இன்னொன்று சந்திப்பிலை, இந்த மாதிரி வரிசைக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எடுத்து டிஎன்பிசி சிலபஸை நம்ம முடிச்சு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இதுதான் தமிழுக்கு என்னோடய பிளானு. மேக்ஸில் என்ன பிளான்னா டெய்லி நான் என்ன பண்ணணும், மேக்ஸ் போட்டு பார்க்க போகிறேன். ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து மேக்ஸ் போட்டு பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் பார்க்கலான்னு இருக்கேன். ஜிகேக்கு இப்போ நான் ஐஎன்எம் தான் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். ஐஎன்எம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தான் நான் முடிக்க போகிறேன். நான் மிக்ஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கல. ஃபஸ்ட்டு ஐஎன்எம் படிப்பேன், அப்புறம் பாலிட்டி படிப்பேன், அப்புறம் எக்கனாமிக்ஸ் படிப்பேன், அப்புறம் ஜியாகிரஃபி படிப்பேன், அப்புறம் சயின்ஸ் படிக்கலாம், அந்த மாதிரி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கொஞ்சமாக பார்க்கலான் இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் என்கிட்ட நியூஸ் பேப்பர்லாம் எங்கள் வீட்டுக்கு வராது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா யூடியூப்பில் வீடியோ தான் பார்க்க போகிறேன். யாரோட வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.